உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. இப்பொழுது என்னுடைய ஜோதிட பக்தரிடத்திலிருந்து வந்திருக்கின்ற கேள்வியாகப்பட்டது, ஜோதிட சத்குருஜி மேகுரு அவர்களே, இந்த காலபுருஷ தத்துவ ஞானத்தை உருவாக்கியது யார்? அப்படி உருவாக்கி 12 ராசிகளையும் உருவாக்கி அந்த 12 ராசி வீடுகளுக்கு 9 கிரகங்களை அதிபர்களாக்கி பின் அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரங்களை கண்டுபிடித்து அதை 108 கூறுகளாக்கி பின் காலபுருஷ தத்துவ ஞானத்தை 360 டிகிரிகள் என்று கணித சூத்திரமாக்கி உருவாக்கியது யார்? மேலும் இது அனைவரின் வாழ்விலும் பயன் தரக்கூடியதாகவும் பாதிப்புகளை ஏற்படுத்துவதாகவும் இருக்கிறது. மேலும் நானும் ஒரு ஜோதிடன்தான். நான் என்னிடம் வருபவர்களிடம் இந்த கலையின் விதிகளின் மூலம் பலன் சொன்னால் ஆமாம் அப்படித்தான் இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். அப்படி இவ்வளவு துல்லியமாக பலன் தரக்கூடிய ஜோதிட விதிகளை உருவாக்கிய அந்த முதல் மனிதன் யார்? கடவுளா? அப்படியென்றால் அந்த கடவுளே இந்த பூமிக்கு வந்து உருவாக்கி விட்டு சென்றாரா என்பதை தயவுகூர்ந்து விளக்குங்கள். பிருகு மகரிஷி தான் காலபுருஷ தத்துவ ஞானத்தை உருவாக்கினார். காரணம், எப்படி இது லாவார் என்கின்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மொட்டாக இருந்த ஒரு பூவை எப்படி அந்த புகைப்பட சுருள் மலர்ந்ததாக காண்பித்ததோ அதே போல் அவருடைய நுண் உணர்வாலும் நுண் அறிவாலும் தன்னுடைய தவ வலிமையாலும் தன்னுடைய தியான தீட்சண்யத்தாலும் எண்ணங்களற்ற நிலையாலும் பிரபஞ்சத்தை உணர்ந்தார். பிரபஞ்சத்தின் கதிர்வீச்சுக்களை உணர்ந்தார். அவரே 12 ராசிகளை உருவாக்கி காலபுருஷ தத்துவ ஞானம் என்ற சூத்திரத்தை உருவாக்கி பிறகு சப்த கிரகங்கள் இந்த 12 ராசிகளை ஆளுமை செய்கிறது என்பதை உருவாக்கி பிறகு 27 நட்சத்திரங்களை உருவாக்கி பிறகு அந்த 27 நட்சத்திரங்களை 108 கூறுகளாக உருவாக்கி பிறகு அதை ஜோதிஷமாக்கி பிறகு அதற்கு பஞ்ச சித்தாந்தம் என்பதை பின்வந்த சத்யாச்சாரியர் செய்தார். இது அதனால்தான் நான் காலப்பாதை என்று சொல்கின்றேன். ஜோதிடத்தை நான் காலப்பாதை என்று சொல்கிறேன் என்றால் ஒரே விஞ்ஞானிக்கு அனைத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. இன்று ஐன்ஸ்டீன் செத்து விட்டார், மீண்டும் அவரை எழுப்பி கொண்டு வர முடியாது சுடுகாட்டிலிருந்து. அதற்காக விஞ்ஞானிகள் எல்லாம் தூங்கிவிட்டார்களா? ஐன்ஸ்டீன் செத்து விட்டார்கள், பிறகு அவ்வளோதான், விஞ்ஞானமே முடங்கிவிட்டது. அடுத்த தலைமுறை விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். அதே போல் பிருகு மகரிஷியால் முடிந்தது காலபுருஷ தத்துவ ஞானம். மேஷம் முதல் மீனம் வரை உருவாக்கிவிட்டார். பிறகு வந்த அதே ஜோதிஷ விஞ்ஞானிகள் ஒவ்வொருவரும் அவர்கள் ஆயுள், நம்முடைய மனித ஆயுள் என்பது 120, ஜோதிட ரீதியாக பார்த்தால் 120, இன்று கலியுக ரீதியாக பார்த்தால் 80. அதிலே ஒரு மனிதன் தன்னை அறிவதற்காக 20 ஆண்டுகளிலிருந்து தான் இப்போது தெரிந்து கொள்கிறோம். ஆனால் வேத காலத்திலே 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குழந்தை பிறந்தவுடன் அதை 5 வயதில் நாம் இப்பொழுது கொண்டு போய் கல்வியிலே சாலையில் சேர்க்கிறோம். அப்போது அவர்கள் குருகுலத்தில் சேர்ப்பார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போது கற்றுக் கொடுப்பது எல்லாமே தகவல் அறிவு. வெள்ளைக்காரன் கொடுத்த கல்வியைத்தான் நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர நம் பாரத நாட்டினுடைய கல்வியை நாம் இப்போது கற்கவில்லை. ஆனால் பாரத நாடின் கல்வி 5000 ஆண்டுகள் முன்பு அது எப்படி பிரித்தது என்றால் தர்ம, ஓர் இந்துவாக பிறக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையை 100 வருடங்கள் என்று வைத்தது வேத காலத்திலே. அதாவது 5000 ஆண்டுகளுக்கு முன்பே 5 வயதில் கொண்டு போய் அந்த குழந்தையை குருகுலத்தில் விட்டுவிட வேண்டும். விட்டுவிட்டால் 25 வருடங்கள் வரை அந்த குழந்தை அந்த குருகுலத்தில் இருந்து கொண்டு வானசாஸ்திரம், அந்த குழந்தைக்கு அந்த குருகுலத்திலே வானசாஸ்திரம் என்ற ஜோதிஷம் கற்றுத்தரப்படும், கணிதம் கற்றுத்தரப்படும். அப்பொழுது இருந்தது 3 சப்ஜெக்ட் தான். வானசாஸ்திரம், அந்த ஒரு வானசாஸ்திரத்திலே தான் நீ பரம்பொருளை தெரிந்து கொள்ள முடியும். அங்குதான் ஆன்மீகமும் வரும், காலப்பாதையும் வரும், காலமற்ற பாதையும் வரும். அது 1 இருந்து 25 வயது வரையிலும் அந்த குழந்தைக்கு வானசாஸ்திரம், பிறகு கணிதம், பிறகு அவர்களுக்கு பூகோளத்தினுடைய தட்பவெட்ப நிலைகள், இந்த 3 பிரதானம். பிறகு ராஜபுத்திரர்களாக இருந்தால் போர்க்கலை, இது கற்றுத்தரப்படும். பிறகு அந்த குழந்தைக்கு முதலில் அவர்கள் பரம்பொருளுக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு என்பதுதான் அங்கு பிரதான பாடம். அதுதான் வானசாஸ்திரத்தை தொடுவார்கள். உனக்கும் ஜீவாத்மாவான உனக்கும் பரமாத்மாவான அந்த கடவுளுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை அந்த இளமை பருவத்திலேயே அதனுடைய மூளையில் அவர்கள் சொருகி விடுவார்கள். காரணம், இன்றைக்கு விஞ்ஞானம் வாய்ந்திருக்கிறது. 7 வயதுக்குள் ஒரு குழந்தை தான் என்ன ஆக வேண்டுமோ அது 7 வயதுக்குள்ளேயே அது முடிவெடுத்து விடுகிறது. பிறகு அந்த 7 வயது வரையிலும் அது என்ன ஆசைப்பட்டதோ, என்ன இந்த உலகத்தில் முதல் பதிவை பார்த்ததோ அதை ஒட்டித்தான் 70 வயதுகள் நகரும். நீங்கள் 7 வயதுக்குள்ளேயே நடிகனாக வேண்டும் என்று நினைத்து விட்டால் உங்கள் 70 வயது வரையிலும் நீங்கள் நடிப்பனாகிறதுக்குத்தான் எல்லா வேலையும் செய்வீங்க.
ஒரு வியாபாரம் பண்ணால் கூட அதுலேருந்து காசு கொண்டு வரணும், நான் நடிகன் ஆகணுன்றதுக்கு தான் வியாபாரமே பண்ணுவீங்க. உங்களுடைய பிரதான குணமாகப்பட்டது அந்த 7 வயதிலே நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதனால்தான் அந்த காலத்திலே குருகுல வாசத்திலே இந்த குழந்தைகளை விட்டு விடுவார்கள். அப்பொழுது அந்த குரு தன்னிடத்திலே வருகின்ற அந்த 5 வயது குழந்தையை 7 வயதுக்குள்ளேயே அதற்கு வானசாஸ்திரம் கற்றுக் கொடுத்து விடுவார். பரம்பொருளுக்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள சம்பந்தத்தை பற்றி போதித்து விடுவார். பிறகு அது 70 வயதானாலும் அந்த இறை சிந்தனையோடு இருக்கும். அந்த இறை சுவாசத்தோடு தான் அது இருக்கும். காரணம், அந்த இறைவனே சுவாசத்தின் வழியாகத்தான் நம்மை வாழ வைக்கிறான். காற்றின் ரூபத்தில் தான் வாழ வைக்கிறான். காற்றை பார்க்க முடியாது, கையிலும் பிடித்து வைக்க முடியாது, ஆனால் காற்றை உணர முடியும். ஆக்சிஜன் இதுவரும் யாரும் கண்ணில் பார்த்ததில்லை. ஆனால் ஆக்சிஜன் டேங்கை கட்டிக்கொள்கிறார்கள் அல்லவா? அப்படி என்றால் கடவுளை நாம் பக்கத்திலே கட்டிக்கொள்ள வைக்கலாம். டெல்லியிலே காற்று மாசுபட்டு விட்டது, அங்கெல்லாம் ஆக்சிஜன் கொண்டு வர வேண்டும். எல்லோரும் ஆக்சிஜன் வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் எல்லோரும் கடவுளை வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படி அந்த குருகுல வாசத்திலே தர்ம அர்த்த காம மோட்சம் என்பதுதான் உங்களுக்கு ஒரு இந்துவுக்கு வகுத்து கொடுத்தது. அப்படி அந்த முனிபுங்கவர்கள் இந்த காலபுருஷ தத்துவ ஞானத்தை உருவாக்கினார்கள். பிறகு வந்த ரிஷிகள் பஞ்ச சித்தாந்தத்தை உருவாக்கினார்கள். பிருகு மகரிஷி தன் ஆயுள் காலத்தில் உருவாக்கியது காலபுருஷ தத்துவ ஞானம். பிறகு பஞ்ச சித்தாந்தம் என்றால் என்ன? இன்ன கிரகங்கள் இன்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிபதி. சூரியனா அரசியலுக்கு அதிபதி, சந்திரனா மனசுக்கும் உடம்புக்கும் அதிபதி, செவ்வாயா ரத்தத்தில் உள்ள அந்த சிகப்பணுக்களுக்கு அதிபதி, புதனா மூளையில் இருக்கக்கூடிய நுண்ணிய அந்த நுண்ணுணர்வுக்கு அதிபதி, அந்த மூளையில் இருக்கக்கூடிய சில நுண்ணுணர்வு செல்களுக்கு அதிபதி. பிறகு குருவா பெருமூளைக்கு அதிபதி, புதனா சிறுமூளைக்கு அதிபதி. ஆனால் அறிவு புத்தின்னா சிறுமூளை புத்தி, பெருமூளை அறிவு. அறிவு என்பது தகவல் அறிவு. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களை சம்பந்தப்பட்ட அறிவு, தாது மூல ஜீவன், ரா மெட்டீரியல்ஸு, மினரல்ஸு, இப்படி ஹிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பயாலஜின்னு இருக்குல்ல, இதையெல்லாம் அறிவது, பகுத்தறிவது அறிவு. அது குருவுடைய மூளை, பெருமூளை. இந்த சிறுமூளை இருக்கு பாருங்க, அதுதான் ஜோதிஷம்னு வச்சான். அதுதான் நுண்ணுணர்வுகளை அறியும். புத்தி தான் நுண்ணுணர்வுகளை அறியும். அறிவு கிட்ட நிறைய படிச்சிருக்கோம், ஒப்பிக்க சொன்னால் நிறைய ஒப்பிக்கும். குருவுடைய அறிவு ஒப்பிக்கிற அறிவு. புதனுடைய அறிவு அப்படி அல்ல. எது அந்த சப்ஜெக்டுக்கு தேவைமோ அதை மட்டும் எடுக்கும். அன்னப்பறவை போல பாலில் இருக்கிற தண்ணீரை மட்டும் தனியாக அகற்றிட்டு எப்படி அன்னப்பறவை பால் எடுத்துக்குது. நீங்கள் 1 கிளாஸ் பாலில் 1 கிளாஸ் தண்ணியை போட்டு அன்னப்பறவை வச்சா அந்த பாலை மட்டும் எடுத்துக்கும், தண்ணியை விட்டுடும். அப்படி பிரிக்க தெரியும் புதனுக்கு. அதனால தான் அது நுண்ணுணர்வு. அதனால தான் ஜோதிஷத்துக்கு அதிபதி. புதனுடைய மொழியே என்ன தெரியுமா? ஜோதிட மொழின்னு வச்சான். காரணம், அந்த பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு மைன்யூட் செல்ஸ் எப்படி இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தி லாவார் லேபரேட்டரியிலே ஒரு மொட்டாக இருக்கும் பூவை எடுக்கும்போது அது மலர்ந்ததாக காண்பித்ததோ, அப்படி இனி எதிர்காலத்தில் என்ன ஒரு ஜாதகத்தில் நிகழும் என்பதை அறிந்து பலன் உரைப்பதற்கு புதன் ஜாதகத்திலே உச்சமாகவோ ஆட்சியாகவோ கேந்திரத்திலோ கோணத்திலேயோ அஸ்தமனம் பெறாமல் நீசம் 6-8-12 இல்லாமல் இருக்க வேண்டும். 6-8-12 இருந்தாலும் ஆட்சி உச்சமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களுக்கு மறைவு ஸ்தானம் இல்லை என்று ஜோதிஷம் சொல்கிறது. பிறகு பஞ்ச சித்தாந்தம் என்பது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உள்ள காரகத்துவம், பாவ காரகத்துவம், பிறகு அந்த கிரகங்களுக்கு பல காரகத்துவம், பிறகு நட்சத்திர சித்தாந்தம், பிறகு ஆதிபத்திய சித்தாந்தம். இப்படி 5 என்றால் 5 விதத்தில் ஒரு கிரகத்தை நாம் கூறு போட்டு பார்ப்பது. கிரக காரகத்துவம் என்பது அந்தந்த கிரகங்கள் இந்த பூமியிலே என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிபதி. இப்போ சனி கருங்கலுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிபதி, செவ்வாய் செங்கலுக்கு டிபார்ட்மெண்ட்டு. அதனால் தான் சொன்னேன், ஜோதிஷத்திற்குள் அனைத்தும் அடக்கும். ஜோதிஷமே அனைத்தும். பிறகு பரம்பொருள் ஜோதிஷத்தின் வாயிலாகத்தான் இந்த உலகை காத்து அழித்து மீண்டும் படைத்து என்ற முத்தொழிலும் செய்கிறார். இதை வைத்துத்தான் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று கண்டுபிடித்தார்கள். பிரம்மா என்பது படைப்பது, அதுதான் சூரியன். சூரியனே பிரம்மா. பிறகு புதன் என்பது காப்பது, அதுவே ஜோதிஷம். ஜோதிஷம் தான் காப்பாற்றும். அதனால்தான் பெருமாள் புதனுடைய அம்சம். அதனால்தான் பஞ்சாங்கத்திலே பாருங்கள், 65ஆம் பக்கத்திலே நவகிரக தேவதையிலே புதனுடைய அதிதெய்வம் விஷ்ணு என்று போட்டிருப்பார்கள். பிறகு இதை வைத்துத்தான் உங்களுக்கு ஆன்மீகம் பிறந்தது. இந்த ஜோதிஷத்தை வைத்துத்தான் ஆன்மீகம் பிறந்தது. ஆக இப்பொழுது இந்த கால புருஷ தத்துவ ஞானத்தை உருவாக்கியது யார்? பிருகு மகரிஷி. அவர் எப்படி உருவாக்கினார் என்பதற்கான விஞ்ஞான விளக்கங்களை கொடுத்து விட்டேன். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772.
Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.